தெய்வத்தின் குரல் தெய்வத்தின் குரல் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்கட்டும். தெய்வத்தின் குரலில் 2வது பாகம்தான் இன்றைக்கும். அதில் தேவகாரியமும் பித்ருகாரியமும். தெய்வகாரியம் செய்யறதுக்கு பக்தி இருக்கணும். பித்ருகாரியம் பண்ணுறதுக்கு ஸ்ரத்தை இருக்கணும். பக்தியோடு செய்யறது யஜ்யம், ஸ்ரத்தையோடு செய்யறது சிரார்த்தம். தெய்வ காரியங்கள் பண்ணுறபோது சிகையை நன்னா முடிஞ்சுக்கிண்டு யஜ்யோபீதம் அதாவது பூனல் இடது தோளில் இருக்கணும். ஸ்ரத்தையாக பண்ணணும் அதையும். இதுக்காகத்தான் சிகை யஜ்யோபீதம் 2ம் இருக்குது. சன்னியாசிகளுக்கு இவ 2மே இல்லை. பித்ரு காரியத்தை பல தேவதைகளின் உபாசனையை விட்டுட்டு நேராக பரமாத்மா உபாசனையை எந்த விதமான லௌகீக அபேட்சையும் இன்றி செய்வார். அவர்கள் நேராக கடவுளிடம் போகிற பிற மதஸ்தர்களுக்கு தான் இது. சிகை யஜ்யோபீதம் 2மே கிடையாது. தேவர்களுக்கு இடது தோளில் பூனலோடும் பித்ருகளுக்கு வலது தோளில் பூனலோடும் காரியம் பண்ணணும். கிழக்கு முகமாக இருந்துட்டு காரியங்களை செய்யணும். வடக்கு தேவர்களிடம் போகிற திசை உத்தராயணம் அப்படின்னு பேர். உத்தரம் என்றால் வடக்கு. தெற்கு திசையை பித்ருக்கள் இருக்கும் பக்கம் தென்புலத்தார் என்று திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார். தக்ஷம் என்றால் தெற்கு. தக்ஷாயணம் என்பது பித்ருலோக மார்க்கம். உத்தராயணம் என்பது 3 சுழி நா போடணும். தக்ஷாயணத்துக்கு எண்ணுங்கும் போது 2 சுழி நா போடணும். நாம் கிழக்கு முகமாக இருந்துட்டு பித்ருகாரியம் பண்ணுற போது எந்த தோல் தெற்கு பக்கமாக இருக்கு வலது தோல் தான். அதனால் பித்ருகாரியத்தில் யஜ்யோபீதம் அந்த தோலின் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். பிரதட்சணம் பண்ணுற போதும் இதற்கு கூட தட்சிணா தெற்கு திசையை நோக்கி என்றுதான் அர்த்தம். முக்கால்வாசி கோவில்களில் ராஜகோபுர கிழக்கு பார்த்து தான் இருக்கும். கோவிலில் நம்ம பிரதட்சணம் ஆரம்பிக்கும் போது முதல்ல தெற்கு பார்த்து தான் போகிறோம். நாம் கிழக்கு முகமாக இருந்து தேவகாரியம் பண்ணும்போது தேவர்களின் திசையான வடக்கு திசையை பார்த்து இருப்பது நம்முடைய இடது தோல் தான். அதனால் தேவகாரியம் பண்ணும்போது பூனல் இடது தோல் மேல் இருக்கணும். தேவகாரியம் பித்ருகாரியம் 2ம் செய்யாத மற்ற வேலைகள் அதாவது உத்தியோக காரியங்கள் எல்லாம் பண்ணுறம்போது பூனலை ஒரு தோளின் மேலும் இல்லாமல் கழுத்தில் மாலையாக போட்டுக்கணும். ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி யாரும் பண்ணுறது இல்லை. தேவகாரியத்தின் போது பூனல் இடது தோல் மீது இருப்பதற்கு யஜ்யோபீதம் அப்படின்னு பேர். பித்ருகாரியம் செய்யும்போது வலது தோளில் இருக்கிறதுக்கு பிராசீன விதம் அப்படின்னு பேர். லோக காரியம் செய்யும் போது மாலை மாதிரி தொங்குவதற்கு நிவீதம் அப்படின்னு பேர். தேவ பித்ரு மனுஷ்ய கர்மாக்களை பண்ணவே கிரகஸ்தனுக்கு பூனல் இருக்கு. இந்த கர்மாக்களை விட்டுவிட்ட சன்னியாசிகளுக்கு பூனல் கிடையாது. ஸ்ருதி வாக்கியங்களை காட்டி ஸ்தாபித்திருக்கிறார் மகாதெரிவா. நன்றி, வணக்கம்.